சரி அம்முக்குட்டி, நீங்க நந்த எதுவுமே வீட்ல சொல்ல மாட்டேன்னு என்னாண்ட ப்ராமிஸ் பண்ணு. குட் குட். அம்மாவை டிராப் பண்ண வரேன்னு டீச்சர் ஃபோன் பண்ணாங்களே, இன்னும் ஏன் காணோம்? என்னாச்சுன்னு தெரியலையே. மம்மி, அம்மு, அம்மு வந்துட்டியா? உன்னை பார்க்காம அம்மா 2 நாளா எப்படி தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? ஆமா, டூர் எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணியா? அம்மா உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண, நீ ஏன் என்கிட்ட பேசவே இல்ல? அம்மு வந்துட்டியா? ஹாய் சத்யா. அட அண்ணி, நீங்களும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. சரி, நான் கிளம்புறேன். அம்மாவை பத்திரமா கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே, பாய் அம்மு. பாய் அம்மு. அம்மு, அம்மா ஏன் டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது முடியலையா? சௌமியா, ஆ 2 நாளா சுத்திட்டு வந்திருக்கறால, டயர்டா இருப்பா. உள்ள கூட்டு போயிட்டு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு ஏதாவது கொடு, பசிக்கும்ல பாவம். சரிங்க அண்ணி. சரி வா அம்மு. அண்ணி, நீங்க பர்த்டேக்கு வரலன்னு அண்ணன் ரொம்ப மூட் அவுட்டா இருக்காரு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். வா அம்மு. இங்க பாரு, அங்க நடந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ்? ராமேஷ். குட் குட். போ. அம்மா குட்டி, வா 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 வா. சித்தி, இவ இங்க வந்திருக்கானா? லஞ்ச கேஸ்ல சிக்கலையா? அதான் அனிதா எனக்கும் புரியல. சாரி அமுல் பேபி, ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான கேஸ், அதான் பர்த்டேக்கு என்னால வர முடியல. சாரி அமுல் பேபி. உனக்கு வேற மாதிரி சொல்லணும்னு நினைச்சுன்னு, ஆனா முடியல. அதனால நார்மலாவே சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டே. பிறந்த நாள் நேத்து, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, அண்ணி நேத்து பிஸி வரல, அதனால இன்னைக்கு சொல்றாங்க. இதுல உனக்கு என்னமா? டைமுக்கு விஷ் பண்ணாதான் அதுக்கு பேர் வாழ்த்து, இல்லனா அது வெறுப்பு அம்மாத்து. என்ன அனிதா பேசுற? பாசத்துக்கு ஏது டைம்? நேத்து முடியல, இன்னைக்கு சொல்றா, அதுல என்ன? அப்புறம் எதுக்கு நான் லீவு போடுவேன்? பர்த்டே அன்னைக்கு உன் கூட இருப்பேன்னு பில்டப் எல்லாம் கொடுக்கணும். ஒரு பில்டப்பும் இல்ல. வராம போனதுக்கு என்கிட்ட காரணம் இருக்குது. அத நான் அமுல் பேபி என்ற சொல்லிக்கிறேன். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. பிரபுவுடைய பர்த்டே உனக்கு தேவையில்லாததா? அவன் வருத்தப்படுறத பார்த்து எங்க மனசுல நோகுது தெரியுமா? எனக்கு அதை விட கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் என்ன பண்றது? வர முடியாத அளவுக்கு டியூட்டி இருந்துச்சு. உனக்கு என்ன டியூட்டின்ற பேர்ல ஊரை சுத்திட்டு வர? ஆனா பாவம் பிரபு, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பிறந்த நாள் வருது, அதையும் அவனால கொண்டாட முடியாம போச்சு. இத பாருங்க. பேசாத. என்னமோ வேலை டியூட்டி பிஸின்னு ஷோ காட்டுற. நீ எஸ்ஐ வேலைக்கு போறதுக்கு காரணமே பிரபு தானே? அவனுக்கு ஒரு போன் பண்ண கூடவா உனக்கு டைம் இல்ல? டைம் இல்லையா இல்ல மனசு இல்லையா? இத பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் போதும். என் பிறந்த நாள் முடிஞ்சு போச்சு.
இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இதோட இந்த டாபிக்கை விடுங்க, சொல்லிட்டேன். நாம பத்த வச்சது புகைய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க போலாம். ஓ விடுங்க அண்ணி, அண்ணன் கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவரே சரியாயிடுவாரு. அம்மோ வா. பிரபுக்கு உன் மேல அளவு கடந்த பாசம் இருக்கறனாலதான் வருத்தமும் அதே அளவுக்கு வருது. நீ பக்கத்துல இருந்தா அவன் கோபம் போயிடும். போய் சமாதானப்படுத்து. ஓமா. பேபி, நாள் ஃபுல்லா நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவனை பார்க்க கூட வரல. ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்துருப்பான்ல. அமுல் பேபி, அமுல் பேபி, அமுல் பேபி, உன் பர்த்டேக்கு நான் வேணும்னே வராம இருப்பேனா? ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான கேஸ், அதனாலதான் நான் வர முடியல. இருந்தாலும் கேஸுக்கு நடுவுல உன் நினைப்பு தான் ஓடினே இருந்தது தெரியுமா? உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு ஸ்டேஷன்ல தங்கம், கனகா, ரைட் ராண்டாலாம் ஐடியா கேட்டு நின்னேன். அதுல ஏட்டுல பிரியாணி வாங்கி தரலான்னு சொல்லி நின்றார். ஐயோ செம்ம பண்ணு நடந்துச்சு அமுல் பேபி. பேசக்கூடாது, என்ன வெறுப்பேத்தணும் தானே நீ வேணும்னே லேப்டாப்பை நோண்டின்னு இருக்கிற. அது கூட முதல்ல. அமுல் பேபி, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேள. அமுல் பேபி, அமுல் பேபி, அமுல் பேபி, அமுல் பேபி. மாமாக்கு உண்மை தெரியாதனால தானே கோவமா இருக்காரு. என்னால தானே பர்த்டேக்கு வர முடியல. நீனு நான் போய் சொல்லிடுவா. வேணாமோ, அவன் என் மேல கோவமா தான் இருப்பான். அவனை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நீ போய் தூங்கு, ஓகே?
இருந்தா மூஞ்சுக்கு நேரா காட்டாமல் பேபி. ஆனா இப்படி முகம் குத்து பேசாமலாம் இருக்காத. என்கிட்ட பேசாமல் பேபி. நினைச்சதை விட அமுல் பேபி ரொம்ப கோவமா இருக்கானே. டைம் எடுத்துதான் அவனை சமாதானப்படுத்தணும். இப்பொழுது மாநில செய்திகள். விரைவில் தேர்தல் வரவிருப்பதால் சாகுகா கட்சி சட்டமன்ற தேர்தலுக்கான தனது வேட்பாளர் பட்டியலை தீவிரமாக தயாரித்து வருகிறது. அண்ணன் அஞ்சாத சிங்கம் வாழ்க! அண்ணன் அஞ்சாத சிங்கம் வாழ்க! இந்த தொகுதி நிரந்தர எம்எல்ஏ கஜேந்திரன் அண்ணன் வாழ்க! ஏழைகளின் விடிவெள்ளி தலைவரே வணக்கம் தலைவரே. என்னையா போங்கயா பின்னாடி போங்க போங்க. என்னையா இதெல்லாம்? ஆமா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தலைவரே. ஆனா நான் நல்லா இல்லையா? யோ உங்களை சந்தோஷப்படுத்தின நான் சந்தோஷமா இல்லையே. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்காக உழைச்சி ஓடா தெரிஞ்ச எனக்கு கட்சியில இந்த தடவை எம்எல்ஏ சீட் இல்லன்னு சொல்லிட்டாங்கயா. தலைவரே அக்கிரமமா இருக்குது தலைவரே. உங்களை மீறி யாரும் ஜெயிக்க முடியும்? எவன் இருக்கான்? இந்த தடவை மஜிலிகுப்பம் எம்எல்ஏ சீட்டை வேற யாருக்கோ கொடுக்கறாங்களா? இத ஒத்துக்க மாட்டோம். வாய்ப்பே இல்லைங்க. எம்எல்ஏ சீட் உங்களுக்கு தான். உங்களுக்காக உசிரியே கொடுப்போமையா? யோ உசிரை கொடுத்துதான் ஆகணும். கண்ணாயிரம் உள்ள வாயா. சொல்லுங்க தலைவரே. யோ கண்ணாயிரம் எனக்கு சீட் இல்லன்னு கட்சி மேலிடம் உறுதியா சொல்லிருச்சு. ஆனா நான் தான் அந்த தொகுதி வேட்பாளரா அறிவிக்கப்படணும். அது எப்படி தலைவரே? நம்ம பலத்தை காட்டணும்யா. தொண்டர்கள்லாம் ஏன் பக்கம் தான் இருக்காங்கன்னு தலைமைக்கு தெரிய வரணும். என்ன விட்டா யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு கட்சி ஒத்துக்கணும். அதுக்கு என்ன பண்றது தலைவரே? யோ உடனே ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அதுவும் இன்னைக்கு மதியமே நடக்கணும். தலைவரே போராட்டத்துக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கிற கட்சியா நம்ம கட்சி? யோ எனக்கும் தெரியும் அது. ஆனா போராட்டத்துல ஒரு தொண்டை எனக்கு ஆதரிச்சு தீ குளிச்சு சாகணும். நீ டீ வாங்கி கொடுத்தா குடிப்பான், எவன் தீ குளிப்பான்? யோ என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல தலைவரே. ஆனானப்பட்ட சாமியே தீ மிதிச்சாதான் திரும்பி பாக்குது. கட்சி மேலிடம் என்ன திரும்பி பாக்கணும்னா ஒருத்தன் கண்டிப்பா தீ குளிச்சுதான் ஆகணும். தலைவரே இந்த 5 வருஷத்துல நீங்க எந்த தொண்டனையும் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி உங்களுக்காக தீ குளிப்பான்? வேணா ஒண்ணு பண்ணலாம். ஒருத்தனை கூலிக்கு கூட்டிட்டு வந்து சும்மா தீ குளிக்கிற மாதிரி நடிடான்னு வேணா சொல்லலாம். யோ நடிப்பு தான் சொல்லி எவனையாவது கூட்டிட்டு வா. அப்புறம் உண்மையாவே அவனை பத்த வச்சிடலாம். அட குலகாரப்பாவி. தீ குளிச்ச நியூஸ் தீயா பரவணும். தொண்டர்கள் கொதிச்சு எழணும். எனக்காக தீ குளிக்க தயாராயிட்டாங்கன்னு தெரிஞ்சு வேற வழி இல்லாம கட்சி எனக்கே எம்எல்ஏ சீட்டு தரணும். ஆமா தீ குளிக்கிறவனை எங்க பிடிக்க போற? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் மஜிலி குப்பத்துல தான் ஆளுங்க கிடைப்பாங்க. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு தலைவரே. என்ன? அங்க சத்யான்னு ஒருத்தி இருக்கா. மஜிலி குப்பமே அவ கண்ட்ரோல் தான். இப்போ அவ எஸ்ஐ வேற ஆயிட்டா. அவளை மீறி எப்படி பண்றதுன்னு தான். டேய் எனக்கு சல்யூட் அடிக்கிற எஸ்ஐக்குலாம் நீ ஏன்டா பயப்படுற? இந்த கஜேந்திரன் கிட்ட மோதுற அளவுக்கு அவ என்ன பெரிய ஆளா?
அவ என்ன என் தலைய கிள்ளி போட்டுருவாளா என்ன? டேய், என்னைக்குமே மஜிலி குப்பம் எனக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமா தான் இருக்கணும். என்ன? சரிங்க தலைவரே. இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மதியானம் நடக்க இருக்கிற இந்த போராட்டத்துல எவனாச்சும் ஒருத்தன் தீ குளிச்சு சாகணும், அவ்வளவுதான். அமுல் பேபி, நான் அமுல் பேபின்னு கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நீ சொல்லு ரவுடி பேபின்னு என் முன்னாடி வந்து நிப்ப. ஆனா இப்போ ஒரு வார்த்தை கூட என்னாண்ட பேச மாட்டறல்ல. உன் குரலை கேட்காம எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏதாவது பேச அமுல் பேபி. சரி, நான் என்ன பண்ணா உன் கோவம் குறையும் சொல்லு, நான் இப்பவே பண்றேன். ப்ளீஸ் அமுல் பேபி பேச, ப்ளீஸ் ப்ளீஸ். காயப்பழமா? பிரபுக்கு இன்னும் சத்தியாவில் இருக்கிற கோவம் போலியோ? அமுல் பேபி, அமுல் பேபி பேச அமுல் பேபி. அமுல் பேபி. என்ன புருஷன் முன்னாடி தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்புறம் ஏன் ரெண்டு பேர் முகமும் டல்லா இருக்கு? ஓ, பிரபு பர்த்டே ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்க. ஆனா சூழ்நிலை தடுத்துச்சு, அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு வருத்தம்? ரெண்டு பேரும் ஜாலியா அங்க வெளில போயிட்டு வாங்க. செம ஐடியா மாமா. அமுல் பேபி, மாமா சொன்ன மாதிரி எங்கேயாவது வெளியே போலாமா? அதுவும் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்கேயாவது. நான் ஸ்டேஷனுக்கு வேணா 2 நாள் லீவ் போட்டுறேன், ஓகேவா? அப்பா, நான் ஆபீஸ் போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் ஏய் பிரபு, விடுமா, இன்னும் கோபத்துல தான் இருக்கிறான் போல இருக்கு. சரியாயிருவான், கவலைப்படாத. சரிங்க மாமா. அமுல் பேபி, என்னால வர முடியல, அதான் சாரி கேக்குறேன்ல. என்ன நீ எனக்கு கெஞ்சி வச்சு வேடிக்கை பார்த்து நிறுற? இதுக்கு மேல கோவப்பட்ட அவள் தான் சொல்லிட்டான். இது கோவம் இல்ல, வருத்தம், பயம். என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்ட மாதிரி இருக்கு. இப்போ வரைக்கும் உங்களுக்காக நான் தான் காத்துட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு என்னை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு. இப்படியே நீங்க வேலை வேலை சுத்திட்டு இருங்க. ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகும். அன்னைக்கும் நீங்க லேட்டா தான் வருவீங்க. கோவம் 100% சரிதான் அமுல் பேபி. ஆனா உன் பர்த்டேக்கு வரலன்னு அதே அளவு வருத்தம் எனக்கும் இருக்குதுன்னு நான் எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? சரி அமுல் பேபி, நான் புரிய வைக்கிறேன். இப்படியே நீங்க வேலை வேலை சுத்திட்டு இருங்க. ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகும். அன்னைக்கும் நீங்க லேட்டா தான் வருவீங்க. இது கோவம் இல்ல, வருத்தம், பயம். என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்ட மாதிரி இருக்கு. இப்போ வரைக்கும் உங்களுக்காக நான் தான் காத்துட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு
என்னை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு. என்ன காரணம் சொன்னாலும் நான் பர்த்டேக்கு வராம போனது தப்பு தான். அந்த தப்பை நானே சரி செஞ்சாகணும். அமுல் பேபியை சமாதானப்படுத்தியே ஆகணும். என்ன பண்றது? சொல்றா மேஜிக் குமாரு. அது பவரு ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுக்கினேன். ரோட்ல வரப்போ நிறுத்தி கேட்கறானுங்க. ஒரே அசிங்கமா இருக்கு பவரு. தொழிலும் சரியில்லை, ஒரே பேச்சரா இருக்கு பவரு. என்ன பண்றதுன்னே தெரியல. துட்டு இல்லாம குடும்பம் நடத்த முடியாதுன்னு புனிதா பிரச்சனை பண்ணுது. வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். உனக்கு என்ன வேலை கொடுக்குது? அமுல் பேபி எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அதுக்கு இந்த குமாரை வச்சு காரியத்தை சாதிச்சுட்டா